Thank you.
திரளாக வந்து கூடியிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு குழந்தைகளே, நான் உள்ளபடியே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த மாதம் நான் இலங்கை முழுக்க சுற்றுப்பயணம் சென்று வந்தேன். இரணைமலையிலும், கிளிநொச்சியிலும், வவுனியாவிலும், முல்லைத்தீவிலும் என்னுடைய கண்ணின் நீர் கசிவு அந்த மண்ணை நினைத்த அந்த பொழுது, ஒருவேளை இந்த வரலாறு எந்த இடத்தில் சுழித்து முடிந்து போனதோ என்று நான் நினைத்து வந்தேன். சோர்வுடன் வந்து அமர்ந்திருந்த என்னை தாய் மண்ணை முத்தமிட வேண்டும், தமிழ் மண்ணை சுற்றி வர வேண்டும் என்று இந்த குழந்தைகள் ஆடிய போது என்னுள்ளே ஆனந்த கூத்தாடியது ஒரு பேர் உள்ளம். அது சொன்ன செய்தி ஒன்றுதான், நெருப்பு என்று ஓயாது என்கின்ற பெரும் செய்தியை நான் உள்ளே எடுத்துக்கொண்டேன். இந்த சுதந்திரநாதன் தருகின்ற செய்தி. தமிழ்ச்சோலை அமைப்பு 25வது ஆண்டினை எட்டியிருக்கின்றது.
மாணவர்களான ரணேஷ் அக்ஷயா, கோகனகாந்த் விதுசன், மதன்குமார் சஸ்மியா, அவரை தொடர்ந்து சார்சல் டக்ளஸ் மெர்லின், இவரும் சார்சல் தமிழ்ச்சோலையை சேர்ந்தவர். பாஸ்கரன் பரோத்திரா, லிங்கநாதன் இந்துஜா, இராசகரன் சாருசன், இவர்கள் அனைவரும் சார்சல் தமிழ் பெயர்கள் இங்கு அழைக்கப்பட இருக்கின்றன. முதலில் பாரிஸ் 18 சோதியா மற்றும் ஆஷந்தை தமிழ்ச்சோலைகளிலே பணிபுரிந்திருக்கக்கூடிய 30 ஆண்டுகளை பணிபுரிந்திருக்கக்கூடிய திருமிகு விலாசி தம்பி பாஸ்கர் அவர்கள், அவரை தொடர்ந்து ஸ்ட்ராஸ்புக் தமிழ்ச்சோலை ஆசிரியர் திருமிகு கிருபானந்தன் நடராஜா அவர்கள். தமிழ்ச்சோலை தங்கை பணியத்தினுடைய வயதை விட இவர்களுடைய ஆண்டு பணியின் வயது மிக அதிகம். ஆமாம், 10, 20, 25, 30 ஆண்டுகள் பணிபுரிந்த அத்தனை ஆசிரியர்கள் இந்த அரங்கில் இருக்கின்றார்கள். தமிழ் மண்ணிலே, புலம்பெயர்ந்த மண்ணிலே, பிரெஞ்சு மண்ணிலே நமது பிள்ளைகள் இப்படி வந்திருக்கிறார்கள் என்றால் அத்தனைக்கும் இவர்களுடைய அர்ப்பணிப்பு, இவர்களுடைய கடமை, இவர்களுடைய சேவையினால் தான் இது எல்லாம் சாத்தியப்பட்டிருக்கிறது. எனவே இவர்கள் இன்னும் தொடர்ந்தும் பணிபுரிய வேண்டும், இன்னும் நீண்ட ஆய்வுகளை நீங்கள் பெறுதல் வேண்டும். எல்லோருக்குமாக நாங்கள் வாழ்த்துகிறோம். தமிழ்ச்சோலை தலைமை பணியகத்தின் சார்பில் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கின்றோம். அடடா அடடா ஆண்ட தமிழன் அடிமையா
பிரபலங்கள் போன்றதை என்னை பயன்படுத்துவார்கள். நான் இல்லாமல் இவர்கள் எவரும் இல்லை. நான் தான் இன்ஸ்டாகிராம். தமிழில் என்னை படமெறி என்று அழைப்பர். நான் இலவச ஒளிப்படங்கள் அனுப்பும் மென்பொருளாவேன். என்னை பயனர்கள் ஒளிப்படம் எடுக்கவும் என்னோடு உட்பட பல்வேறு சமூக வலைத்தளங்களில் பகிரவும் நான் விரும்புகிறேன். Tick tock, 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 tick tock. நான் தான் டிக்டாக். என்னை தெரியாதவர்கள் உலகில் எவரும் இல்லை. சிறுசுகள் முதல் பெருசுகள் வரை எல்லோரும் என்னால் பைத்தியமாக சுத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னால் பைத்தியமாக வாழ்க்கையை துளைத்தவர்கள் பல பேர். டிக்டாக், டிக்டாக், டிக்டாக். உங்கள் எல்லோரும் பொறுத்தவரை நான் ஒரு கருவிதான். ஆனால் உங்கள் எல்லோரும் ஆட்டில் படைக்கும் கடவுள் நான் தான். சமூக வலைத்தளங்களில் ராஜா நான் தான். இன்று என்னை பின்தொடர்பவர்கள் கோடிகளை தாண்டும். நான் தனியாக இல்லை, நிறைய கூட்டாளிங்க இருக்கிறாங்க. இப்ப ஒவ்வொருத்தராக வருவாங்க பாருங்க. என்னை தமிழில் தேடல் என்று அழைப்பார்கள். இன்றைய உலகத்தில் ராஜா நாதா. உங்களுக்கு தெரியாத விடயமெல்லாம் எனக்கு தெரியும். பல வகையான தகவல்களை கண்டுபிடிப்பதற்கு என்னை பல மொழிகளிலும் கையாள்வார்கள். இதயம் உள்ள எல்லோரிடத்திலும் நான் இருக்கேன். என்னை தமிழில் கலையொலி என்று அழைப்பார்கள். இன்று எல்லோராலும் பேருபொருளாக நான் இருக்கிறேன். என்னுள் மில்லியன் கணக்கான பயனர்கள் இருக்கிறார்கள். பல வகையான பதிவுகளை செய்து பயனர்கள் பயனடைந்தார்கள். என்னை தமிழில் புலகம் என்று அழைப்பர். நிகழ்நேரத்தில் என்னை பயன்படுத்தும் மற்றொரு தனிநபர்கள் குழுவுடன் பகிர்ந்து கொள்ள உதவுகின்றேன். எழுத்துக்களாலான உரை, செய்திகள் மற்றும் நிழல்களும் ஒளிக்கோப்புகள் பயன்